நான் நேரமாக பக்கெல்லாம் இறச்சிட்டு இருந்தேன். இப்போ நவீன முறையில் மோட்டர் வச்சு இறச்சி நடக்குது. குப்பி சில்லு எல்லாமே கிடக்குது வாய்க்காலில். தூக்கு தூக்கு தூக்கு. சரியான 100 ரூபாய் போல மீன் இதுக்கு 500 ரூபா செலவு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாய்க்காலில் மோட்ரு போட்டு வெள்ளத்தை வெளியில் எடுத்து வாய்க்காலில் உள்ள மீனை மொத்தம் பிடிக்க போகிறோம். காய் தண்ணி போகுது ஆபீஸு. தண்ணி போகுது, நிறைய போகுது. நிறைய போகுது. ஒரு 2 மணிக்குள்ள 1/2 மணிக்குள்ள போய் நம்ம மாட்டர் இல்லை, நம்ம வேலை பார்த்தது இல்லை. நல்ல குளிர்ச்சியா இருக்கு. ஐஸ் எல்லாம் போல இருக்கு. ஆனா இது ஒரு சரியான மகிழ்ச்சி. நான் இல்ல காவா இறச்சி மீன் பிடிச்சேங்கன்னா நேரமா பக்கெல்லாம் இறச்சிட்டு இருந்தேன். இப்ப நவீன முறையில மோட்டர் வச்சு இறச்சி நடக்குது. எல்லாம் கண்டுபிடிப்பு தான். இவன் தான் மோட்டர் சரியாக்கி தந்த ஆளு. ஆனா 800 ரூபா வாங்கினேன். 700 ரூபாய், 100 ரூபா டிஸ்கவுண்ட். 700 வாங்கினேன். 700 வாங்கி 100 ரூபா டிஸ்கவுண்ட். பாருங்க மோட்டர் பாருங்க. மோட்டர் பாருங்க. இதுல பாருங்க மோட்டர் பாருங்க. மோட்டர் வச்சு இறச்சி மீன் பிடிச்ச பாருங்க. அணைக்கட்டை தொடங்கியாச்சு. அணைக்கட்டு வேலை தொடங்கியாச்சு. மோட்டர் அங்கே ஓடிட்டு இருக்குது. மோட்டர் அங்கே ஓடிட்டு இருக்குது. அணையும் கட்டி இந்த இதை கட்டு இந்த இதில் இருக்க வெள்ளம் மொத்தம் மோட்டர் போட்டு அடிச்சுட்டு மீனை பிடிச்சி எடுக்க போகிறோம். மீன் என்னாச்சுன்னா கைலி மீன், லாங்கு மீன் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனால் கொஞ்சம் கைலி மீன் கிடக்குது. அதை பார்த்து தான் மோட்ரு 300 ரூபாய் பெட்ரோல் போட்டு மோட்டர் வச்சு அடிச்சோம். ஏதாவது பிரோஜனம் உண்டானு லாஸ்ட்டு பார்க்கலாம். மோட்ரு வெள்ளம் மற்றின பிறகு பார்ப்போம். இவனை பொறுத்த அளவில் இந்த மோட்ரு சரியாக்கியிருக்கேன். மோட்ரு சரியாக்குனாங்க. வெளியில் கேட்டால் 1500 ரூபா கேட்டிருந்தேன் இந்த மோட்ரு சரியாக்குது. ஆனால் இவன் பிறகு 700 ரூபாயில் சரியாக்கி தந்துருக்கேன். கூலி ஒன்றும் வேண்டான்னு. ஏன்னா அவனை எங்களை கூட மீன் பிடிக்க வரணும் இல்லை. அதனால் இவ்வளோ செலவுகள் செய்து தான் நாங்கள் பாருங்க குப்பி சில்லு எல்லாமே கிடக்குது வாய்க்காலில். ஆனால் ரிஸ்க் எடுத்து தான் இந்த மீன் பிடிக்காது. ஆனால் மீன் பிடிச்சாச்சுன்னா ஏதாவது பலம் உண்டான்னு தெரியல. 300 ரூபா பெட்ரோலாம் போட்டு மீன் பிடிக்க வந்துருக்கேன். 700 ரூபா மோட்ரு சரியாக்க தான் ஆச்சு. சரியான போல் சரியான அந்த 5 கிலோ நேரம் போனோம். ഹലോ ഗായ്സ് ചെല്ലാം மொத்த தண்ணி எல்லாம் இறச்சி பிடிச்சிட்டு இருக்கான் டனல்ல இருந்து. ஆனா ஒரு மீனும் கடத்த போல இல்லை, எல்லாம் சின்ன சின்ன மீனோட இருக்கு இங்க. அதுக்கு இது அதனால இதுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிடு. இங்க வாங்க மடையில சோட்டம் இதுல ஆளா இல்லை. இங்க பாருங்க நான் பாருறேன். நான் கத்த நீ போ உள்ள போ. செல்லு இந்த சின்ன டனல் உள்ள போய் இங்க கொஞ்சம் இங்க இறங்க. தெரியுதா? உள்ள தெரியாது. இதுக்குள்ள போய் உள்ள தெரியுதா? இதுக்குள்ள போய் அங்க ஒரு மீன் போற மாதிரி இருந்து பாப்போம். உள்ள போய் தெரியல என்ன அப்படிதானா? ஓரளவு தெரியுது. ஆனா இதெல்லாம் தண்ணி மொத்தம் வந்துட்டு இருக்கு. இந்த தண்ணி வரனால நமக்கு இது இறச்சி கஷ்டமா இருக்கு. உள்ள போன உள்ள வேறு முட்டை இனி எத்தனை காலேஜ் தூக்கிட்டு வரும் போல இருக்கு. தெரியாத கண்ணுக்குள்ள வந்துட்டோம். தூக்கு 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 தூக்கு. நான் ஒண்ணு நடக்கு நேரு கிடக்கு கைலி. ஒரு நிமிஷம் தூக்கு தூக்கு கொஞ்சம் கூட தூக்கு. வாவ், மூலிகை கைலி இல்ல இது. நம்ம அண்ணன் பிடிச்சது பச்சை கலர்ல இருங்க. இதுல இது வந்து பச்சை கலர் பறிச்சிட்டு இருக்கியா? பாருங்க பாருங்க பாருங்க. ஒரு மீன் கிடைக்கும். நான் டாக்டர் மட்டும் மாதிரி எடுத்து தரப்புல காட்டு 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 காட்டு. சரியான மீன். பிடிடா பிடிடா மீனை பிடிடா.
இதை ஒரு 10 போதுமா முழுக்க கை எங்க இல்ல கையில உயிரோட தான் கடை விராது இப்போ எல்லாம் இருக்குது பார்க்க மீன் பல தெரியுது விரால் எல்லாம் நல்லா உசாரா இருக்காது போ சொல்லி எல்லாம் போய் நீட்டாக வச்சு அதாவது அங்கே தானே போகும் இல்லை வெள்ளம் தான் இந்த டெஸ்ட் பண்ண அந்த விரால் எடுங்க பாப்போம் எடுங்க இல்லை மீன் இல்லை இது ஆவட்டு பல தெரியாண்டாங்க மீன் அவசரம் இதுல போடல பக்கெட்ல வை வா இனி அந்த தண்ணியை விடுங்க விடா வை ₹100 പോലെ மீன் இதுக்கு ₹500 செலவு ശരിയാണ് மீன் കെടുത്തിയാ அண்ணன் புல் பாமாயிடுச்சு இனி ஆனா இவனோட துடிச்சது அது நினைச்சது இவனோட கையில நம்ம போய் அகப்பட்டுட்டோமே கொல்லாத கொலை செய்யானோ ரெடி என்ன கொன்னா கூட ஓத்துறேன் இந்த இது உள்ளத்துல இருந்து போட்டு செத்த பரவாயில்ல அது 100 தடவை சரியான மீன் ஒர்க்கு பயங்கரமா இருக்கு நம்ம ஒர்க்கு இதை பாருங்க கோர மீன் இதான் கோர நம்ம இடத்துல இப்ப வந்துருக்கு கோர இல்ல விரால குட்டியா இல்ல இல்ல உழுவ இது அங்க கோரன்னு சொல்ல நான் பாட்டிக்கிறேன் கோர மீன் லைன் கிடக்கம்பல சைடுல செல்லு இருக்கா வர பீஸ் சிப்பியா பயங்கரம் செத்தா அம்மா ஒன்றும் தின்னல மகனுக்கு சோறு எடு இது கரெக்டா டில்ஜி எலிங்கி இந்த மீனை கொட்டிச்சுதன்னா பயங்கர வசமாக தேளி மீன் பாருங்க தேளி பிளாங்க் எடுத்து பிளாங்க் கிடைச்சா ஆமா லைட் வந்துருக்கு போய் அந்த விளையாட்டு போட்டாங்க அசிங்கம் வந்துட்டு என்னது நின்றுச்சு பிளாங்க் கிடைச்சா என்னன்னா விலாங்கு குட்டி விலாங்கு இதை கொண்டு போய் வளர்க்க போறோம் தொட்டியில விட்டு வளர்க்க போறோம் குட்டி விலாங்கு ஆனா இது புள்ளி விலாங்கு அப்படிதானா புள்ளி விலாங்கு கேட்டியா புள்ளி விலாங்கு நல்ல விலாங்கு இது கெட்ட விலாங்கு ரெண்டு வித்தியாசம் உண்டுல்ல ஆமா இதுதான் புள்ளி விலாங்கு இதுதான் புள்ளி விலாங்கு நேரு புள்ளியா இருக்கு இதெல்லாம் வளர்க்கக்குள்ள விலாங்கு நீங்க அதை ஆமா ஒரு ஃப்ரை பண்ணிருங்க அபிசு இதெல்லாம் அந்த ஃபைல் தான் சரியா நேரு விலாங்கு உயிரோட கிடக்கு தேடியில கொண்டு போடுங்க நேரு தேடி